நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. நீதியான ஆட்சி செய்யும்படி தேவனை உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவனுடைய ஆட்சியில நீதி இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். வர வர இவர்கள் விருத்தி அடையத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு கிரியை செய்யத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களும் இதை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு உதவிச்சு நடத்துவீராக. பிரகாசம் உள்ள நிறைந்த வாழ்க்கை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இவருடைய குடும்பம், இவருடைய வேலைகளும் வியாபாரங்களும் கர்த்தர் உருவாக்கி அந்த செழுமைக்குள் கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் சொத்துக்களை சொந்தமாக்குங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய செய்தியை கேட்டு வருகிறோம். உங்கள் சொத்துக்கள்னா ஏற்கனவே சொத்து நமக்குரியது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய பைக்கையோ உங்களுடைய காரையோ இன்னொரு ஆள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் விட மாட்டீங்க. அது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆள் திருடி அல்லது திருடாமலோ திருடியோ எப்படியோ பயன்படுத்துவதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. உங்கள் வீட்டு சாவியை அவங்க எடுத்து பயன்படுத்தி உங்கள் இல்லத்தை அவங்க பயன்படுத்த நீங்கள் விரும்ப மாட்டீங்க. நீங்கள் தெருவில் இருக்க, அவங்க உங்கள் வீட்டில் படுத்துருக்க, உங்களுக்கு தெருவு அவங்களுக்கு வீடு, விடுவீங்களா? ஒரு கதையில் வருது பாருங்க, மதுரையே எரிச்சிட்டான்ட்டு தீல. அப்படி ஆயிராது? இப்போ சொன்னல புயல் அப்படி உண்டாயிராது? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிகள் என்றெல்லாம் கேட்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று கடந்த வாரத்தில் கவனித்தோம். கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும், ஒவ்வொரு பல்வேறு நியமங்களையும் பல்வேறு வழிமுறைகளை பார்க்கிறோம். எப்படி தேவனுடைய நமக்கு தரப்பட்ட சொத்துக்களை நான் பெற்று அதில் வாழ்வது, அதை இழந்து போய்விடக்கூடாது. உங்களுக்கு இப்போ இருக்கிற சொத்து நினச்சி பாருங்கள். இந்த சரீர பிரகாரமான சொத்துக்களை இன்னொரு ஆள் எடுக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த சொத்துக்களை எல்லாம் இன்னொரு ஆள் வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஏன் கடந்த வாரத்தில் நம்ம கவனித்தோம், கட்டுறதும் கட்டவிழ்க்கிறதும். ஏற்கனவே நமக்கு தந்திருந்தோம், அதை நான் உடையவனா இல்லாமல் கஷ்டப்படுவானேன்? ஏற்கனவே ஆரோக்கியம் தந்திருந்தோம், நான் ஏன் வியாதியோடு வாழ்வானேன்? கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கையை கொடுத்தும் ஏன் வீட்டில் அடிபடி சண்டை நடக்கணும்? எனக்கு கர்த்தர் ஒரு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருந்தோம், ஏன் பிள்ளைகளுக்கும் எனக்குள்ள உறவுகள் தூரமாக இருக்க வேண்டும்? நான் எப்பொழுதும் குதூகலமாக இருக்க வேண்டியவன், பூத்து குலுங்க வேண்டியவன், ஏன் நான் பூத்து குலுங்கவில்லை? சமயத்திற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னை உருண்டாக்கி இருக்கிறார், நான் அதை பெறவில்லை. இன்றைக்கு அது கிறிஸ்துவ சபைகளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஏதோ ஒரு நாள் செய்ய போறார்னு எதிர்பார்த்து எல்லா மரங்களும் வாடி போயிருது. ஆனால் நீங்கள் ஏற்ற காலத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதினதின் காலத்திலே கனிகளை கொடுக்க வேண்டும். அந்தந்த படிக்கிற நேரத்தில் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும். ஏதோ படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஃபீஸ் கட்டுறதுக்கு, காலேஜ் ஃபீஸோ இல்லை ஸ்கூல் ஃபீஸோ கட்டுறதுக்கு பணம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? ஸோ அதினதின் காலத்தில் நேர்த்தியாக ஒவ்வொரு காரியம் நடக்க வேண்டும். அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? அதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிறோம். இன்றைக்கு திருமணமாக இருக்கிறது, இந்த இன்பமாக இருக்க வேண்டிய அந்த காலங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏதோ ஒன்று சொர்க்கத்தில் போய் தான் இன்பமாக இருக்க போகிறேன். சொர்க்கத்தில் எல்லாருக்குமே இன்பம் தான், அங்கே துன்பமே கிடையாது. நீங்கள் ட்ரையே பண்ணாண்டா அங்கே போனாலே அப்படி தான். அங்கே போயிட்டு நீங்கள் அதுங்க பெரிய விசுவாசிக்கணும், அங்கே அற்புதங்களெல்லாம் நிகழலாம் வேண்டாம். அங்கே எல்லாமே அற்புத மயம்தான். எல்லாமே அங்கே போனது பிறகு நடக்குன்னு அங்கே போனது பிறகு இங்கே சும்மா இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற காரியங்களில் கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார், அதை பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்ததை நான் விட்டுறக்கூடாது. அதனால தான் கட்டுதலும் கட்டவிழ்த்தலையும் குறித்து கடந்த வாரத்தில் கவனித்தோம். இன்றைக்கு கவனிக்க போகிறோம் இருதய விசுவாசத்தை குறித்து பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருதய விசுவாசம், ஹார்ட் ஃபெய்த். ரோமர் 10:9-10 என்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களிலே 9-10 ஒருவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது, ஒருவன் நீதிமானாய் மாறுவது, தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது என்பதற்குடைய ஒரு மூல அல்லது அடிப்படை ஆதாரமான தேவனுடைய வார்த்தைகள்.
இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம ரட்சிப்பை நாம் உறுதியாக்கி கொண்டோம். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு இந்த வசனங்களே ஆதாரம். என்று இந்த வசன ஆதாரத்தில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வேற எந்த ஆதாரமும் இல்லை. நம்முடைய சரீர அல்லது நம்முடைய மனோநிலை ஆதாரங்களோடு நான் ரட்சிக்கப்படவில்லை. எமோஷன்ல நான் ரட்சிக்கப்படலை, இந்த வசன ஆதாரத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொன்னார் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் எதை சொல்லி இருக்கிறதோ அதை செய்கிற பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையிலே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த ரெண்டு வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை மறுபடியும் வருகிறது. அது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால். ஸோ இருதயத்திலே விசுவாசித்தல் என்கிற வார்த்தை மறுபடியும் வருவதை கவனிக்கலாம். 2 வசனங்களிலும் 9, 10 உங்களுடைய வேதாந்தத்தை கவனிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இது 10வது வசனத்தில் வருகிறது. 9 வருகிறது உன் இருதயத்திலே விசுவாசித்தால். 10வது வசனத்தில் வருகிறது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ஸோ 10வது வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்கிற பொழுது இப்படி சொல்லுகிறது. Can you read it in English quickly? 10th verse. For with the heart man believeth into righteousness, unto righteousness. See? With the heart man believeth unto righteousness. இதில் மேன் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இல்லை, மனிதன் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஒரு மனுஷன் நீதிமானாகிறதுக்கு இருதயத்தில் விசுவாசிக்கிறான் என்கிற ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் மனிதன்கிற வார்த்தை மாத்திரம் இதில் இல்லை. நம்மளாம் மனுஷன் தானே. பிரைஸ் காட். जानवर नहीं है, पक्षी नहीं है, मछलियां नहीं है, நம் மனுஷன். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனிதன் மாத்திரமே நீதிமானாக்கப்பட முடியும். பிரைஸ் காட், ஹalleluya. மனிதன் மாத்திரம் தான் நீதிமானாக்கப்பட முடியும். மனிதனுக்காக வேண்டியதான் இயேசு மரித்தார். மனிதன் தான் பரலோகத்துக்கு போக முடியும், மிருகங்களோ பறவைகளோ மற்ற உயிரினங்களோ அல்ல. ஸோ மனிதனுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. மனிதன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும், நீதிமானாக்கப்பட முடியும். நீதி உண்டாக மனிதன் இருதயத்திலே தான். ஹலோ, நீதி உண்டாக மனிதன் இருதயத்தில் விசுவாசிக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. டாக் இருக்குல்ல, டாக் மோப்பம் பிடிக்குது. ரொம்ப துல்லியமாக யார் கொலை பண்ணா அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருது. இங்கேருந்து மோந்துட்டு போனால் மோப்பம் பிடிச்சி கொலைகாரன் யாருன்னே காட்டி கொடுத்துருது. பாம்பு இருக்குதான்னு கண்டுபிடிச்சிருது, துப்பறியுது. அதனுடைய ஸ்கில், அதனுடைய கெப்பாசிட்டி மனுஷனை காட்டிலும் சில விஷயங்கள் அதிகமாக இருக்கு. அது தெரியுது, அதனுடைய சொந்தக்காரர் யாருன்னு தெரியுது, அதுக்கு தெரியுது யார் திருடன்னு தெரியுது, யார் விரோதின்னு தெரியுது, அல்லது அதுக்கு அறிய முடியுது இது ரைட்டா தப்பான்னு தெரியுது, இது தப்பான ஆள் இது ரைட்டான ஆள்னு தெரியுது. சூட்டு போட்ட ஆளை பார்த்து கொலைக்க மாட்டேங்குது, அங்கங்கே கிழிஞ்சு தொங்கினா பார்த்து அது தெரிஞ்சிருது அவன் திருடன்ட்டு. இல்லை? ஆனாலும் இந்த டாக் நீதிமானாக முடியாது. மனுஷன் தான் நீதிமானாக முடியாது. ஏன்னா டாகுக்கு தில் கிடையாது, ஹார்ட் கிடையாது, இருதயம் கிடையாது, ஆவி கிடையாது. ஆமென், பிரைஸ் காட். அல்லது ஒவ்வொரு மனுஷனும் நீதிமானாவதற்கு இருதயம் தேவைப்படுகிறது. சொல்லுங்க, இருதயம் தேவைப்படுகிறது. ஆமென். இருதயம் என்பது உள்ளான மனுஷன். இருதயம் என்பது உள்ளான மனுஷன். இருதயம் என்பது ஆவி. இருதயம் என்பது ஆவி, அது உள்ளான மனுஷன். இந்த ஆவி உடைய மனிதன் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது மனிதன் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். யாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆவியில தான், இந்த இருதயத்தில் தான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவன் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த இருதய விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்வோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இருதய விசுவாசம் நிறைய காரியங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பாருங்க, மீன் சமுத்திரத்திலே நீந்துகிறது. அதே மீனுக்கு அவ்வளவு தூரம் திறமை இருக்கிறது. மீன் நீச்சல் ரொம்ப வேகமாக நீந்துகிறது சமுத்திரத்திலே. அதே மீன் தரையிலே நீந்த இயலவில்லை. ஏனெனில் மீனால் சமுத்திரத்தில் தான் நீந்த இயலும். ஆமென். வேற எங்கே நீந்த இயலாது. பறவைகளுக்கு
பறக்கும்படியாய் 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீனால் பறக்க இயலாது. மீனுக்கு தண்ணீரில் மாத்திரம் தான் நீந்த முடியும். அதுக்குடைய ஸ்கில்ஸ் அதில் இருக்குது. அதனுடைய வாலில் உள்ள வாலோ அதனுடைய சரீரமோ நீந்துவதற்கு ஒத்தாற்போல் வளைந்து கொடுத்து தண்ணீரை அதை அழகாக அதை விலக்கி நீந்தும் ஒரு அற்புதமான படைப்பாய் மீன் இருக்கிறது. வானத்தில் பறக்கும்படியாய் பறவைகளுக்கு ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பறக்கிறபடினாலே அதற்கு பேர் பறவை. இந்த பறவையால் சமுத்திரத்தில் நீந்த இயலாது. ரொம்ப இது பெரிய விஞ்ஞானம், இது பெரிய ஒரு அற்புதமான ஒரு அதெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு புரியும்னு சொல்கிறேன். அதனாலே இருதயத்தில் ஒரு ஆளுக்கு கர்த்தர் விசுவாசம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இருதயத்தில் உள்ள விசுவாசம் மாத்திரமே ஒரு ஆளுக்கு செயல்பட இயலும் என்கிற காரியத்தை சொல்ல வரேன். அதுதான் இதெல்லாம் சொல்கிறேன். இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் மாத்திரமே ஒரு ஆள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள இயலும். இருதய விசுவாசம். ஆமென். சில வேளைகளில் நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம், நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, என்னால் இவ்வளவுதான் இயலும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் சொல்லிவிடுகிறோம். என்னால் இவ்வளவுதான் இயலும். என்ன நிலைக்கு வரோம்? எனக்கு 2 கால் இருக்கு, 2 கண் இருக்கு, 2 கை இருக்கு, அறிவு இருக்கு, நான் சாதாரண ஒரு பெண் அல்லது சாதாரண ஒரு ஆண் என்று நம்மை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கல. இங்க கர்த்தர் என்ன ஆயிட்டு, சாதாரண இப்படி 2 கால் 2 கண் அல்லது 2 கை உள்ள அந்த சாதாரண மனுஷனுக்கு அறிவெல்லாம் கொடுத்தது மனுஷனை சாதாரண மனுஷனை வைக்காம இங்க ஒன்று பார்க்குறோம் ஆங்கில வேதாந்தத்தில், விசுவாசத்தினாலே அல்லது வித் த ஹார்ட் மேன் பிலீவத். இப்படி சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தானே இந்த மனுஷனை விசுவாசத்தினாலே அவர் நீதிமானை ஆக்கியிருக்கிறார், தேவனுடைய பிள்ளையை ஆக்கி விட்டார், அவனை ரட்சித்து விட்டார். அப்படி என்றால் இவன் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. இப்பொழுது அந்த அந்த மனுஷன் இந்த சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தானே அவன் இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அந்த விசுவாசத்தினால அவனை ரொம்ப மாற்றிட்டார். இருதய விசுவாசம் என்னத்தை செய்தது அப்படி என்றால், இந்த 2 வசனத்தை படிக்கிற பொழுது இயேசுவை பெற்றுக்கொள்ள செய்தது. இருதய விசுவாசத்தினாலே உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாபெரும் தேவனை நம்முடைய இருதயத்திலே பெற்றுக்கொண்டோம். அதை விசுவாசிங்க. யாருமே உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. கோயிலை கட்டுறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. கடவுளை அல்லது தேவனை, இறைவனை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை இருதயத்தில் பெற்றுக்கொள்றதுக்கு இருதய விசுவாசம் தேவை, தலை விசுவாசம் அல்ல. ஆமென். இந்த அடிப்படையில் நம்ம இயேசுவை நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்டோம். முதலாவது இயேசு வந்த உடனே இலவசமாய் இருதய விசுவாசம் நமக்கு நீதியையும் தந்தது, இலவச விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை தந்தது என்று இந்த 9, 10 உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. இயேசுவே வந்த உடனே ரட்சிப்பும் நீதியும் நமக்கு கிடைத்து விட்டது. நம் நிரபராதியாய் மாறிவிட்டோம், இலவசமாய் இவைகளை பெற்றுக்கொண்டோம். நாம் குற்றவாளி அல்ல, பாவி அல்ல, யாரும் நம்மை பழி தீர்க்க முடியாது, நம்மை குற்றவாளி என்று தீர்க்க முடியாது, நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது திட்டவட்டமாய் தெரிகிறது. அதுவரையில் நான் ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய இருதய விசுவாசம் செயல்பட்ட போது அவன் சாதாரணமாய் ஒரு மனுஷன் அல்ல. மனுஷன் குற்றவாளி ஆகலாம், மனுஷனுக்கு எதுவும் இயலாமல் போயிடும். ஆனால் இப்பொழுதோ நமக்கு வேறொரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இருதய விசுவாசம் என்னத்தை நமக்கு பெற்று தந்தது என்றால், இருதய விசுவாசம், மறுபடியும் சொல்லுகிறேன், சமுத்திரத்தில் தான் மீன் நீந்த முடியும், தரையில் நீந்த இயலாது. அதே போல் விசுவாசமானது இருதயத்தில் இருந்து தான் செயல்பட முடியும். இருதயத்தில் இருந்து விசுவாசம் செயல்பட முடியும், வேற இடத்துல இருந்து அந்த விசுவாசம் செயல்பட இயலாது. மீன் சமுத்திரத்தில் தான் நீந்த முடியும். அதே போல் நம்முடைய விசுவாசம் இருதயத்தில் இருந்து மாத்திரம் தான் செயல்பட முடியும். சில பேர் என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இந்த இருதய விசுவாசத்தை மீனை பிடிச்ச தரையில் போட்டு நீந்துன்னு சொன்னது போல, பறவை பிடிச்சு தண்ணீரில் போட்டு இப்பொழுது பறந்து செல் என்று சொல்வது போல, இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய மனதில் எண்ணி அதை செயல்பட நாம் முயற்சிக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு காரியம். அதனால தான் பெற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆமென். பிரைஸ் காட். இந்த இருதய விசுவாசம் நமக்கு எவைகளெல்லாம் பெற்று தந்திருக்கிறதுன்னு பைபிள் நிறைய லிஸ்ட் பண்ணுது. ரட்சிப்புக்குள்ள விடுதலை இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, அதில் பரிசுத்தம் இருக்கிறது, அதில் நீதி இருக்கிறது, குற்ற மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்வு
அதை பெற்றுக்கொள்வது இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இது எல்லாமே இந்த இலவசமாய் இருதய விசுவாசத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, மீனானது சமுத்திரத்தில் நீந்தினாதான் அதுக்கு வாழ்வே. விசுவாசி என்கிறவன் இதே போல் இருதய விசுவாசத்தை செயல்படுத்தினால் மாத்திரம்தான் அவனுக்கு வாழ்வே. இருதய விசுவாசத்தை மறுபடியும் சொல்லுகிறேன், அதுவும் ஒரு உயிரினம் தான், மீன். ஆனால் எந்த இடத்துலையும் அதால் செல்ல முடியாது, அது செயல்பட இயலாது. அதே போல் நம்முடைய விசுவாசமானது இருதயத்தில் மாத்திரம்தான் செயல்பட முடியும், வேறு இடத்துல அது செயல்பட இயலாது. விசுவாசமானது இருதயத்திலிருந்து மாத்திரமே செயல்பட முடியும். ஆகவே இருதயத்திலிருந்து அதை செயல்படுத்த வேண்டும். ஆனால் இருதயம் ரொம்ப முக்கியமானது. இந்த இருதய விசுவாசம் தான் நம்முடைய காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவுகிறது. ஆமென், அல்லேலூயா. இருதய விசுவாசம் சொல்லுங்க, இருதய விசுவாசம், இருதய விசுவாசம், இருதய விசுவாசம். மனதிலே நம்முடைய விசுவாசத்தை இயக்க முடியாது, எண்ணங்களிலே விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. எனக்கு ஒரு காரியத்தில் நடக்கும் அப்படின்னு மனசில் எண்ணிக்கிட்டு இருக்கேன், நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு காரியம் கைகூடி வரும்னு நினைக்கிறேன். இந்த நினைப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் ஆக்கிவிட்டது. நினைவு மண்டலம் விசுவாசத்திற்கு சம்பந்தமானது அல்ல. நம்ம இருதயத்தை குறித்து பேசுகிறோம். இருதயம் என்பது ஆவி. அங்கே தேவனை பெற்றுக்கொண்டோம், இயேசுவே பெற்றுக்கொண்டோம். நான் கூட கேட்குறேன், இயேசுவே ஒரு ஆள் பெற்றுக்கொண்ட ஆளுக்கு மற்றதெல்லாம் பொடி விஷயம். வீடோ வாழ்வுக்கு தேவையான பொருட்களோ இயேசுவே பெற்றுக்கொண்டவர்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இயேசுவே உள்ளுக்கு வந்துட்டார். ஆமென். சரி, இப்பொழுது கவனிக்கலாம். அப்படி என்றால் இந்த விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உடனே வசந்தம் சொல்லிடுவோம். விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தினால தான் தேவன் நமக்கு ஏற்கனவே தந்த காரியங்கள்லாம் எடுத்துக்கொள்ள முடியும்னு பார்க்கிறோம். விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இருதயத்தில் விசுவாசம் வந்த உடனே என்ன நடக்குது? என்னெல்லாம் நம்பினீங்களோ, என்னத்தெல்லாம் அதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினைச்சீங்களோ, அதில் ஒரு உறுதி வந்துட்டு. எதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ அதுக்கெல்லாம் நிச்சயம் கிடைச்சிட்டு வந்தாச்சுன்ட்டு. எதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது வந்தாச்சு, வந்து சேர்ந்து விட்டது என்கிற நிச்சயமும் ஆதாரமும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது மனசு என்ன சொல்லும்? ஒரு நாள் வரும் என்று சொல்லும். இருதயம் என்ன சொல்லும்? கிடைச்சாச்சுன்னு சொல்லும். மனசு என்ன சொல்லும்? எதிர்பார்த்து கொண்டே இரு என்று சொல்லும். விசுவாசம் என்ன சொல்லும்? அடைந்தாகிவிட்டது என்று சொல்லும். சரீரம் சொல்லும் நடக்கவே இல்லை என்று சொல்லும். மனசு சொல்லும் ஒரு நாள் வரும் என்று சொல்லும். சரீரம் சொல்லும் நடக்கவே இல்லை. மனசு சொல்லும் ஒரு நாள் கிடைக்கும். ஆவி சொல்லும் ஏற்கனவே வந்தாச்சு. இந்த மூணு பேருக்கும் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை. ஒன்று கொண்டு சேர மாட்டாங்க. இவங்க சேர்த்து வச்சு கட்டினாலும் சேர மாட்டாங்க. அதனால ஆவி மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ரெண்டு பேரும் பொடிசு, என் சொல்ல கேளுங்க, நான் பெரிய ஆள், எல்லாம் வாங்கியாச்சு, உன் வழியில் நான் யோசிக்க மாட்டேன். பிரைஸ் காட். இதுதான் விசுவாசனுடைய வேலை. இப்படி இந்த விசுவாசம் இருதயத்தில் செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தன்மை உங்கள் இருதயத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட பின்பு. சாதாரண மனுஷன் தான். ஆனால் இந்த விசுவாசத்தினால எவைகளையும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தேவ வாழ்வை நீங்கள் வாழும்படியாய் கர்த்தர் ஒரு மாபெரும் விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நிறைய பேர் நாம என்ற எண்ணத்தினுடைய ஒரு விவேகம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. விசுவாசம் என்கிறது என்ன அப்படின்னா தேவனுடைய மாபெரும் ஒரு வல்லமை. விசுவாசம் என்கிறது ஒரு மாபெரும் திறமை. இப்போ உங்களை யாராவது வானத்தில் பறக்க சொன்னா இயலுமா? முடியாது. ஏன்னா பறப்பதற்கு ரெக்கை தேவைப்படுகிறது. மீனை தரையிலே நீந்த சொன்னால் முடியுமா? இயலாது. ஆனால் மனுஷனை கர்த்தர் தேவனை போல் வாழும்படியாக ஒரு காரியத்தை கொடுத்தாதான் தேவனை போல் அவனால் வாழ இயலும். இல்லைடா அவன் சாதாரண மனுஷன் தான். அதனால தான் தேவன் பார்த்தார், இது என் பிள்ளையானதுக்கு பிறகு என் பிள்ளையாய் மாற்றிவிட்டேன், இயேசுவே உள்ளுக போயிட்டாரு, இனிமேல் இவன் ஒரு மனுஷனா இருக்கக்கூடாது, மனுஷன் மாதிரி இருக்கக்கூடாது, சாதா மனுஷன், ஒரு சாதாரண மனுஷனா இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளை போல இருக்க வேண்டும். அதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது தான் விசுவாசம். அல்லது விசுவாசம் என்பது என்ன? தேவனுடைய வாழ்வை வாழக்கூடிய ஒரு தன்மை, ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு திறமை,
அல்லது ஒரு மாபெரும் வல்லமை அல்லது ஒரு சக்தி அல்லது ஒரு உபகரணம். இந்த இருதயத்தில் உள்ள இந்த விசுவாசம் என்பது தேவனுடைய வாழ்வை பூமியிலே வாழும்படியாக மனுஷனுக்கு கொடுக்க ஒரு மாபெரும் திறமை, ஒரு சக்தி அல்லது ஒரு வல்லமை அல்லது ஒரு உபகரணம். குடும்ப வாழ்க்கை நல்லா நடக்கணும் அப்படின்னா விசுவாசம் பெருகணும். பிரைஸ் காட். அல்லது கம்பெனியில் செழுமைகள் உண்டாகணும் அப்படின்னா, அல்லது கடைகளுடைய வியாபாரம்லாம், தங்க கடையினுடைய நகை கடைகளுடைய வியாபாரம்லாம் பெருகணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நகை கடை வச்சுருந்தா அல்லது கம்பெனிகள் வச்சுருந்தா எல்லாம் பெருகணும் அப்படின்னா விசுவாசம் பெருகணும். விசுவாசம் ரொம்ப முக்கியமான காரியத்தை பண்ணுது. நல்ல படிப்பு வரணும், நல்ல வேலைகள் கிடைக்கணும், நல்ல இல்லத்தில் எல்லா காரியங்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லா தடைகளும் நொறுங்கி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த காரியங்கள்லாம் பேசுகிறேன். விசுவாசம் என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த மாபெரும் ஒரு சக்தி. பறக்கவே இயலாத ஆளுக்கு சிலர் இந்த கார்ட்டூனில் இந்த பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க பாருங்க, அதோ மாயாஜால சக்தியில் அப்படி வந்துடுது, ஜூம்னு அப்படி பறந்துட்டு போகுது பாருங்க. நான் நல்லா பார்ப்பேன் கார்ட்டூன், அதுக்கு தான் சொல்கிறேன். எங்கெல்லாமோ போகுது, இந்த தேசத்தில் இன்னொரு தேசம், அங்கெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்க, அப்புறம் ரிட்டர்ன் வராங்க. அவங்களுக்கு அது ஒரு சக்தி கிடைச்சிருது. நான் உங்களுக்கு கேட்குறேன், இதெல்லாம் பாருங்க இங்கே இருக்குது. இதே விசுவாசம் வந்த உடனே எங்கே வேணாலும் நுழையலாம், எதை வேணாலும் எடுத்துக்கிடலாம். பிரைஸ் காட். இது விசுவாசிக்கு அது எங்கிருந்து செயல்படணும்? இருதயத்தில் இருந்து. இந்த இருதயத்தில் உள்ள விசுவாசத்தை தலையில் வச்சு செயல்படுத்தி பழகி அப்படி ஆயிடக்கூடாது. ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் ஏதோ ரொம்ப நாள் பிடிக்குதுங்க ஒன்று பெற்றுறதுக்கு, கர்த்தருக்கு விருப்பம் இருந்தால் தான் தருவார் போல, இல்லைன்னா தரவே மாட்டார் அப்படிங்கிறத வெளியே சொல்லாமையும் விழுங்க முடியாமலும் சொல்ல முடியாமலும் என்ன விசுவாசி ஆகிட்டாங்க. சக விசுவாசிகள் ஒன்றுன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. அதனால அவங்கக்கிட்ட ஒரு போலியான எல்லாத்தையும் உடையவனாக இருக்கிறேன், அங்கே திரும்பி போகும்போது ஒன்றுமே இல்லை, இவங்க முன்னாடி எல்லாம் இருக்குது எனக்கு ஊ அப்படின்னு பேசிட்டு திரும்பி போகும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக வாழுங்க. ஏதோ உங்களுடைய தலையில் ஒன்று ஓடுகிறது. இந்த இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற காரியங்கள் தலையில் வைத்து செயல்படக்கூடியது அல்ல. அது ஒர்க்கே ஆகாது. இருக்கிற விசுவாசம் செயல்படாமல் இழந்து போயிடும். அவைகள் இருதயத்திலிருந்து செயல்படக்கூடியவைகள். ஆமென். ஸோ அதனால இந்த வசனத்தை பாருங்க, எபிரேயர் 11:1, விசுவாசம் நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாத காரியத்திற்கு ஒரு ஆதாரம் உங்கள் இருதயத்திலே அது கிடைத்து விட வேண்டும். அது கிடைத்து விட்டாச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அடையாத காரியத்தை இருதயத்தில் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது. இருதயத்தில் பெற்றுக்கொள்கிறீர்கள், இருதயத்தில் வந்துட்டு இருதயத்தில் வந்த உடனே அதுக்கப்புறம் வந்தே ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. ஆமென். ஓகே, இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். இந்த விசுவாசத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. விசுவாசம் எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? இருதயத்திலே விசுவாசம் கேள்வியினால் வரும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்களேன். விசுவாசம் கேள்வியினால் வரும். சொல்லுங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். இப்படி சொல்லிட்டு போனால் மாத்திரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடும். நம்ம எல்லாருடைய இல்லங்களிலுமே ஸ்டவ் இருக்கும். இருக்கா? இருக்கு. ஸ்டவ்னா கேஸ் ஸ்டவ் சொல்கிறேன். நீங்கள் போகிறீங்க எல்லாத்தையும் குக் பண்ணுறக்காண்டி, உடனடியாக அதை ஆன் பண்ணி நீங்கள் லைட்டரை வச்சு, கேஸ் லைட்டரை வச்சு அதை லைட் பண்ணுறீங்க, ஆன் பண்ணுறீங்க, தீ பிடிக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டவ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கேஸ் தேவை. கேஸ் இல்லாமல் ஸ்டவ் ஆன் ஆகிறது இல்லை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனை போல் வாழ்வதற்கு கர்த்தர் ஃபெய்த் சப்ளை பண்ணுறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. கேஸ் எங்கேருந்து வருது? கேஸ் ஸ்டேஷன்லேருந்து வருது. கொண்டு வர்றது யாரு? டெலிவரி பாய். ஃபெய்த் எங்கேருந்து வருது? தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து. கொண்டு வர்றது யார்? பாஸ்டர் பாய். பார்த்தீங்களா? எப்படி சொன்னால் சிரிச்சிருவாங்க. ஸோ விசுவாசம் கேள்வியினால் வருகிறது,
கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. ஆமென். நாங்க என்ன வரோம் நாங்க கேஸ் ஃபில் பண்ண வரோம். நீங்க யூஸ் பண்ணிருக்கிறீங்க, யூஸ் பண்றதுனால பெருகும். யூஸ் பண்ணாம இருந்தனா கேஸ் எல்லாம் போயிடும் புஷ்னு. கேஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா கேஸ் காலி ஆயிரும். ஆனால் இந்த ஃபெய்த்தை, விசுவாசத்தை, கர்த்தர் கொடுக்குற விசுவாசத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, பயன்படுத்தினீங்கன்னா அது பெருகும். ஏன் கேஸ் அந்த ஃபெய்த் குறையுது அப்படின்னா, விசுவாசம் குறையுது அப்படின்னா, கேட்டதோடு சரி, அது பிறகு செயல்படுத்தவே இல்லை. சில கார்களை வந்து பார்க் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கார் டயர் வந்து அப்படியே போயிடும். ஏரெல்லாம் அதில் உள்ள ஏரெல்லாம் இறங்கிரும், காற்றெல்லாம் இறஞ்சி வத்தி போய் கிடக்கும் சொத்துன்னு. அதே போல் நிறைய பேர் கிறிஸ்தவரோட வாழ்க்கையும் அதே போல் சொத்துன்னு போயிருக்கு. ஏன்னா இருதயத்தில் விசுவாசமானது கொடுக்கப்படுகிறது. கேஸ் வருது, இவன் கேஸ் இருக்கிறது உள்ளுக்க, அதெல்லாம் வெளியெல்லாம் கண்ணால் நீங்கள் பார்க்கவே இல்லை. அதே போல் தான் இருதயத்திலே இந்த விசுவாசமானது கர்த்தர் கொடுக்கறத உங்களுடைய கண்களுக்கோ, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்களுக்கோ தெரிகிறது இல்லை. ஆனால் அது கேஸ் ஒரு மாபெரும் காரியத்தை செய்கிறது. ஒரு ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சிலிண்டருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறோம்? அது வந்து சப்சிடைஸ்ட், இல்லைன்னா அதோட கூட 800-900 ரூபாய்க்கு மேலே உள்ள கேஸ் அது கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க, ரீஃபில் பண்ணுறீங்க. ஆனால் கர்த்தரோ அவருடைய விசுவாசத்தை இலவசமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேஸ் இல்லை அப்படின்னா வயிறு காலி, வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பட்னி. ஃபெய்த் இல்லைன்னா விசுவாசினுடைய வாழ்க்கையே காலி. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, வேலையில் ஒரு வெற்றி இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கண்டிப்பாக விசுவாசம் தேவை. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே வரும். விசுவாசத்தை உங்களுடைய டேங்க்ல, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்காக கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை தேவனை போல மாற்றுவதற்காக கர்த்தர் இந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் அவர் கொடுக்கிறார். Faith cometh by hearing, hearing by the word of God. Amen. இன்னொரு வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை வருகிறது கர்த்தர் நம்முடைய பாருங்க, ரீஃபில் சிலிண்டர் வருது பாருங்க. அதே போல தான் அந்த சிலிண்டர் வருகிறது, வெளியே சிலிண்டர் தெரியுது, உள்ளுக்கு கேஸ் இருக்கு. கர்த்தர் அதே போல தான் என்ன கொடுக்குறாருன்னா வசனத்தை பேசுறாரு, அதுக்குள்ளுக்கு என்ன இருக்கு? ஃபெய்த் இருக்கு. ஆமென். 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கும் நிலை இருக்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வாங்குறோம்? வீட்டுக்கு கேஸ் வந்த உடனே எதையாவது மாட்டுங்க அப்படின்றது இல்லை. கேஸை வாங்கி எங்கேயாவது மாட்டி விட்டீங்கன்னா அப்படிதான். எதையாவது மாட்டி விட்டுட்டு தீய கொளுத்தினீங்கன்னு வைங்களேன். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது எங்கேயாட்டும் நம்ம மாட்டல, ரீஃபில்லிங் வருது. நான் ரீஃபில் பாய் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோம், எங்கே என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு இருந்தா சில வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இயேசு சொன்னார், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ அப்படின்னார். ஸோ நல்ல நிலமா இருக்கிறத வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தைகள் வருகிற பொழுது அவைகளை எப்படி நீங்கள் வாங்குகிறீர்கள்? இருதயத்தில் வாங்குகிறீர்கள். கேஸ் சிலிண்டரை கொண்டு மாட்டிட்டு சிலிண்டரில் பைப்பில் லீக்கே ஆகாமல் டைட் பண்ணி ஃபுல் சப்ளை போகணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதோட ஃபிட் பண்ணியாச்சு. கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிற பொழுதும் அவைகளுக்குள் இந்த விசுவாசம் இருக்கிறபடினால ஒன்றையும் இடையில விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. இப்படியாய் விசுவாசமானது இருதயத்திலே வாங்கப்படுகிறது. வாங்கப்பட்ட இருதய விசுவாசமானது இருதயத்திலிருந்து மறுபடியும் இருதயத்திலிருந்து செயல்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821222390.